அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல். பழனி முருகப்பெருமானினுடைய அருள் வாக்கின்படி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகாக ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது, அது ரிஷப ராசிக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகார்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கால பழனி முருகப்பெருமானினுடைய அருள் வாக்கின்படி நிறைய மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. குறிப்பாக இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது. நீங்கள் சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாக மனம் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்பவே நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். குடும்பம் ரீதியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்ற மாதிரியான தோற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் ஆன்மீகம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே ஆர்வம் அதிகப்படியாக காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இறைத்தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வழிவகையை செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் கிடையாதுங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நிலம், பூமி, கட்டிடம், வீடு, மனை போன்றவை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் உயரதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளினுடைய கொட்டம் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க பெறும். அரசு தொடர்பாக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். புத்திர பாக்கியம் ஏற்படுங்க. வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிரிகளின் பணமும் சேர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா
கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல பண்பாளர்களினுடைய நட்பு அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவால அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாகவே நடந்து முடியும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை உருவாகலாம். கற்பனை வளம் பெருக ஆரம்பிக்கும். தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம். சிலருக்கு பயணங்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் எடுத்த காரியங்கள்ல சில பல நேரங்கள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படத்தான் செய்யும். உயரதிகாரிகளால பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமா பண பலன்களை நீங்க அடைய போகிறீங்க. புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் உருவாகலாம். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. புதிய முயற்சிகளால் பண வருமானம் அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பிக்கலாம். சந்ததி விருத்தி ஏற்படலாம். மனோதைரியம் அதிகரிக்கிறதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். தொழில் நடத்துபவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த மூலதனம் ஏற்படலாம். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூட ஆரம்பிக்கும். கடமையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை அகல ஆரம்பிக்குங்க. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக வரக்கூடிய உதிரி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகைக்கு விட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு தற்போது நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தாயின் உடல் நலம் சீராக ஆரம்பிச்சிடும். பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் எதிர்பாராத விதத்தில் இனிமை தரக்கூடிய மாற்றங்களும் வந்து சேரலாம். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். துணிந்து நீங்க எடுத்த முடிவுகளை கண்டு அருகில் இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. பூமி பிரச்சனை அகலுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் மாற ஆரம்பிக்கும். கேட்ட நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கையும் தங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய எண்ணம் நிறைவேறலாம். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு கிடைக்கப்பெறுவீங்க. கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு திருப்தி தரும். பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும். வசதி பெருகும். நல்ல தகவல்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் ஓரளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகல வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. சென்ற காலத்தை காட்டிலும் இந்த காலம் அப்படின்னு நடைபெறாத சில காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். துரிதமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தற்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை
வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் அப்படின்னெல்லாம் கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு நனவாகி சந்தோஷத்தை வழங்கும். அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு இனிய காலமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடைபெறுங்க. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டை அகலும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்களும் தீரும். சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் கிடைக்கப்பெறுவீங்க. எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வழியில் சுப செலவு ஏற்படலாம். அவர்களின் கல்யாண கனவு மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமும் கல்வி மேம்பாட்டிற்கான முயற்சியும் கைகூடலாம். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும். மங்கள ஓசை மனைகளை கேட்க வழிபிறக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி உடன்பிறப்புகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உருவாகலாம். அவர்களின் திருமண தடையும் அகலும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்களும் வந்து சேரலாம்.